கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்கள், உங்கள் அனைவருக்கும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் ஸ்தோத்திரங்களும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியான காலவேளையில் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துள்ள வார்த்தை எரேமியா 39வது அதிகாரம் 18வது வசனம், உன்னை நிச்சயமாக விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த நாளில கூட ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த விடுதலை என்பது ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாகவே இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நிச்சயம் என்ற வார்த்தையின் பொருள் என்ன என்று நான் பார்க்கும்போது, உறுதியாக, அல்லேலூயா, உறுதியாக உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் வேதத்தில் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறார் என்று நாம் பார்த்தோம்னால், யாரெல்லாம் உறுதியற்ற நிலையில் இருக்கிறார்களோ, நிச்சயமற்ற நிலையில் இருக்கிறார்களோ, அல்லது அவிவிசுவாசத்தோடு இருக்கிறார்களோ, இது நடக்காது என்று நிலையில் இருக்கிறார்களோ, அவர்களை பார்த்து அல்லது அவர்களிடத்தில் பேசும்போது இந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக உன்னை விடுவிப்பேன், உறுதியாக உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்தில் பார்க்கும்போது ஆபிரகாம் இடத்துல, இஸ்ரவேல் மக்கள் இடத்துல, தாவீதின் இடத்துல, அநேக தேவ மனிதர்களிடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இந்த நாளில கூட உங்களிடத்துல ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை எந்த காரியத்திலே உங்களுக்கு விடுதலை தேவை என்பதை தேவன் அறிந்து இருக்கிறார். உங்களுடைய அவமானத்திலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, அல்லது வியாதியிலிருந்து, பிசாசுடைய கட்டுகளிலிருந்து, எந்த இடத்திலே உங்களுக்கு விடுதலை தேவையோ, எந்த சூழ்நிலையில் உங்களுக்கு விடுதலை தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தையை நிச்சயமாக உறுதியாய் நீங்கள் நம்புங்கள், விசுவாசிங்கள். அந்த நிச்சயத்தை ஆண்டவர் உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாக ஆண்டவர் கொடுக்க போகிறார். இந்த நாளிலே நீங்கள் விடுதலை பெற்று சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பீர்களாக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. அல்லேலூயா. ஆமென்.